மாவட்டம் தாராபுரத்தை அடுத்து குண்டடம் ஒன்றியத்தில் உள்ள காஞ்சிபுரம் கிராமத்தில் இலவச வீட்டுமனை பட்டா அளவீட்டை எதிர்த்து பூர்வகுடி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டது. அந்த கிராமத்தில் 100க்கும் மேற்பட்டோர் தலைமுறையாக வசித்து வந்துள்ளனர். விவசாயம் பொய்த்த நிலையில் பலர் வெளியூர் சென்று கூலி வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கு புறம்போக்கு நிலத்தை அரசு நிலமற்ற 45 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியது. ஆனால் வெளியூர்காரர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய பூர்வகுடி மக்கள் தங்களுக்கு முன்னுரிமை வழங்காமல் நடந்த வருவாய்த்துறை நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இன்று அக்டோபர் 24 தாராபுரம் வட்டாட்சியர் KV ராமலிங்கம் தலைமையில் அதிகாரிகள் நிலத்தை அளவீடு செய்ய சென்றபோது பூர்வகுடி மக்களும் பாஜக, அதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளும் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் தடுத்து நிறுத்தினர். அவர்கள் வெளியூர் மக்களுக்கு அல்ல, பூர்வகுடி மக்களுக்கு முதலில் நிலம் வழங்க வேண்டும் என்று கூறியதுடன் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் நிலம் அளவீடு செய்ய முயன்றால் தங்களது ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு ஆகியவற்றை திருப்பிக் கொடுத்து சிறையில் கூட உண்ணாவிரதம் இருப்போம் என தெரிவித்தனர். தகவல் அறிந்த DSP சுரேஷ்குமார் தலைமையில் குண்டடம் மற்றும் அலங்கியம் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு குவிக்கப்பட்டனர். 2 முறை பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் பணியை தடை செய்ததாக கூறி 13 பெண்கள் உட்பட 20 பேரை கைது செய்து குண்டடம் சமுதாய நலக்கூடத்தில் அடைத்தனர். இதனையடுத்து தாசில்தார் ராமலிங்கம் தலைமையில் அதிகாரிகள் 2.80 சென்ட் அரசு புறம்போக்கு நிலத்தை அளவீடு செய்து பணிகளை தொடங்கினர். தாங்கள் வாழ்ந்த பகுதியில் வெளியூர்வாசிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டதற்காக எதிர்ப்பில் நடைபெற்ற இப்போராட்டம் 4 மணி நேரத்திற்கும் மேலாக பதற்றத்தை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் சூரியநல்லூர் வருவாய் கிராமத்தில் காலங்காலமாக குடியிருந்து வந்த சிறுபான்மையின மக்களின் நிலத்தை சம்பந்தமே இல்லாமல் வெளியூர் மக்களுக்கு பட்டா போட்டு பட்டா கொடுத்துள்ளார்கள். அதற்காக இன்று அளக்க வந்த வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகளை கண்டித்து இங்கு காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூர்வகுடி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டோம். ஆனால் நாங்கள் என்ன கேட்டோம்னா, எங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணுங்க, ஆர்டிஓ தலைமையிலோ DRO தலைமையிலோ ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த பேச்சுவார்த்தையில் ஆர்டிஓ என்ன முடிவு பண்றாங்களோ அந்த நாங்க கேட்டுக்கிறோம் சொன்னோம். ஆனால் அந்த வாய்ப்பு எங்களுக்கு மறுக்கப்படுகிறது. ஜனநாயக நாட்டில் பேச்சுவார்த்தைக்கு கூட அழைக்காமல் மாவட்ட நிர்வாகம் எங்களை கைது செய்வதிலே குறியாக இருக்கிறது. ஆகவே காவல்துறை எங்களை கைது செய்கிறார்கள். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கும் சென்றிருக்கிறார்கள். ஆனால் நீதிமன்றத்தின் முடிவு வரைக்காவது காத்திருங்கள் என்றால் அதுவும் காத்திருக்க மாட்டேங்கிறார்கள். நாங்க ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பட சொன்னா அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆகவே மாவட்ட நிர்வாகத்தின் இந்த அராஜக போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். வேலு சிவகுமார், மாநில துணை செயலாளர், விவசாய அணி, VCK. இப்ப எங்களை அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிக்கிறாங்க காவல்துறை. நாங்க மண்டபத்துக்கு போனோம்னா எங்களுடைய பெயர் முகவரி கொடுக்க மாட்டோம். 2வது உணவருந்த மாட்டோம். இரவு எங்களை விடுதலை பண்ணாலும் நாங்க அங்க இறக்கி விட்டா மறுபடியும் நாங்க இங்கதான் அமரவும் குடியிருப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு கொடுத்து போட்டு நிலைமை இல்லைன்னு சொன்னா என்ன பண்றதுங்கிறனால நாங்க ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இப்ப வட்டாட்சியர்கிட்டயே வழங்கிட்டு போயிடுறோம், இல்லைன்னா ரோட்ல வச்சுட்டு போயிடுறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஜனநாயக நாடு அல்ல. ஜனநாயக நாட்டில் தூக்கு தண்டனை கைதியை கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்கறாங்க. மரண தண்டனை கைதியை கூட அடுத்த அப்பீலுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் எந்த இதுக்காரர்கள் அவங்க எச்சரிக்கை சட்டம் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏற்புடையதல்ல.